இப்போ நம்ம மாடல் ஸ்டாக் ரிப்போர்ட் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். அதுக்கு ரிப்போர்ட்ஸ்ல மாடல் ஸ்டாக் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சேம் இது வந்துட்டு ஸ்டாக் ரிப்போர்ட் மாதிரியே தான் இருக்கும். இதுல நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி அண்ட் ஐட்டம் வைஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணியும் நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு பார்த்துக்க முடியும். இல்ல ப்ராடக்டோட நேம் வந்துட்டு இங்க கொடுத்தாலுமே நமக்கு இங்க ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ்ல ஷோ ஆகும். மாடல் குரூப்பிங் வந்துட்டு பண்ணிருக்க ப்ராடக்டோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு மாடல் ஸ்டாக் ரிப்போர்ட்டு கீழே செப்பரேட்டா இங்க வியூ ஆகும். சேம் நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் மாதிரியே இந்த ப்ராடக்ட்க்கும் விசிபிலிட்டி வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும் யூசர் குரூப்க்கு. அதே மாதிரி நம்மளால பிரைஸ் அப்டேட்டும் வந்துட்டு பண்ணிக்கலாம். மாடல் குரூப்பிங் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ராடக்ட்ஸா தான் இருக்கும். ஸோ நம்ம B2B அண்ட் B2Cயோட பிரைஸ் வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இங்க எடிட் பண்ணிக்கலாம். நம்ம எடிட் பண்ண பிரைஸ் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகும். இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டோட விசிபிலிட்டி வந்துட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு பெண்டிங்ல வந்துட்டு இருக்கும். பெண்டிங்ல இருக்க ப்ராடக்டோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகாது அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ். இந்த மாதிரி நம்ம ப்ராடக்டோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம்.